வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்எம்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு 14 கீழ்க்கணக்கு நூல்களில் அகநூல்களில் ஒன்றான திணைமொழி 50. திணைமொழி 50 என்பது கண்ணன் சேந்தனர் என்னும் புலவர் பாடிய 50 அகப்பொருள் பாடல்களை கொண்ட நூல். சங்கம் மருவிய காலத்து தமிழ் நூல் தொகுப்பான 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் அடங்கியது. 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இந்நூல் கருதப்படுகின்றது. திணைமொழி 50 இயற்றிய கண்ணன் சேந்தனார் சாத்தாந்தையார் எனும் பெரியாரின் மகனாவார். பண்டைய கால தமிழ் இலக்கியங்களில் காணும் வழக்கிற்கு அமையப்பெற்ற அகப்பொருள் இலக்கியமான இது 5 திணைகளையும் பின்னணியாக வைத்து எழுதப்பட்டுள்ளது. இதில் உள்ள 50 பாடல்களும் திணைக்கு 10 பாடல்களாக அமைக்கப்பட்டுள்ளது. திணைமொழி 50 நூலில் குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என்ற வரிசையில் ஒவ்வொரு திணைக்கும் 10 பாடல்கள் இடம்பெற்றுள்ளதால் இப்பெயர் பெற்றது. இதன் அமைப்பு 5திணை 50 நூலினை ஒத்துள்ளது. 5திணை 50 நூலோடு வேறுபாடு தெரிவதாக திணைமொழி 50 எனும் பெயர் குறிக்கப்பட்டுள்ளதாக கருதலாம். இரண்டும் ஒரே வகையான அமைப்புடன் உள்ளதால் இவற்றில் ஏதேனும் ஒன்று மற்றொன்றிற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கலாம் என்ற ஆய்வும் நோக்கப்படுகிறது. திணைமொழி 50 நூலில் உணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் இவற்றின் நிமித்தம் என்றிவை தேரும் காலை திணைக்குறி பொருளே என்ற தொல்காப்பியன் பொருளதிகார நூற்பாவிற்கு ஏற்ப உரிப்பொருள் வகுத்துள்ள முறையை இது பெரிதும் பின்பற்றியுள்ளது. தொல்காப்பியர் இரங்கல், ஊடல் என்று கூறியுள்ள நிலையில் திணைமொழி 50 நூல் ஊடல், இரங்கல் என்று கொள்கிறது. இது ஒன்று தவிர மற்ற திணைகளின் அமைப்பு பொருளின் போக்கிற்கு ஒத்த முறை வைப்பாகவே அமைந்துள்ளது. திணைமொழி 50 நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 50. இவை ஏனைய திணை நூல்கள் போலவே பொருள் வளம் மிக்கவை. யாழும் குழலும் முழவும் இயந்தென வீழும் அருவி விரல்மலை நல்நாடா மாலை மான் நோக்கியும் ஆற்றார் இரவு வரின் ஊர் அரி கவ்வை தரும் என்ற திணைமொழி 50 பாடல் 7ஆம் ஈற்றடியை ஒப்ப குடத்து விளக்கை போல் என தொடங்கும் முத்தொள்ளாயிர பாடலின் ஈற்றடியும் நாடு அரி கவ்வை தரும் என்ற பாடல் நச்சினார்க்கினி இனிய திணைமொழி 50 நூல் பாடல்கள் பலவற்றை மேற்கோளாக காட்டியுள்ளார். திணைமொழி 50 பாடல்கள் யாழும் முழவும் எனும் இசைக்கருவிகள் இன்னிசையோடு அருவி ஓசை ஒப்பிட்டு கூறுவது ஆசிரியரின் இசை ஆர்வத்தை காட்டுகின்றது. பூஞ்சோலையில் தலைவியை காணுகின்றான் தலைவன். அப்படி காணும்போது மயில்கொள் மடவாள்கொள் மாநீர் திரையுள் பயில்வதோர் தெய்வம் கொள் என தலைவன் வியக்கிறான். இங்கு காட்சி, ஐயம், குறிப்பறிதல், தெளிவு எனும் அகமரபோடு தொடர்புடைய பாடலாக இது ஒத்து அமைந்துள்ளது. திணைமொழி 50 ஐங்குறு நூறு, 5திணை 50 ஆகிய நூல்களில் காணப்படும் திணைக்கு 10ஆக பகுக்கப்படும் பதிக முறை திணைமொழி 50லும் தொடர்வது மரபு சார்ந்த கூறாக உள்ளது. திணைமொழி 50 காணப்படும் மயில்கொள் மடவாள்கொள் எனும் பாடல் அணங்குகொள் ஆய்மயில் கொல்லோ கணங்குலை மாதர்கொள் மாலுமென் நெஞ்சு எனும் திருக்குறளை அடியொற்றி பாடலின் சாயல் அமைந்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நோக்கும்போது கண்ணன் சேந்தனார் எழுதப்பட்ட 5 திணைகளையும் உள்ளடக்கிய இப்பாடலின் முழுமையும் பழைய சித்தாந்த உரை நமக்கு கிடைத்துள்ளது. இந்நூல் வெண்பாவால் அமைந்த பாடல்களை கொண்டுள்ளது. இந்நூலின் ஆசிரியர் இயற்கை சார்ந்த அறிவும் அஃறிணை உயிர்கள் சார்ந்த அறிவும் இருந்ததை யாழும் குழவும் முழவும் அதோடு இசை சார்ந்த நுட்பமான அறிவும் இவருக்கு இருந்ததை பாடல்கள் தெளிவுபடுத்துகின்றன. மேலும் இயற்கையாக அறிவியல் மலைநாடனுடைய மாலை மான் நோக்கியும் ஆற்றாள் தலைவியினுடைய உள்ளத்தேரல் இரவு வரின் ஊர் அரி கவ்வை தரும்
தலைவன் தலைவியை காண இரவு நேரத்தில் வந்தால் அது ஊரறிய தெரிந்துவிடும் என்பதனால் அவள் அச்சம் கொள்வதையும் இந்த பாடல்கள் எடுத்துரைக்கின்றன. அகம் சார்ந்த அழகியல் வாழ்வை பதிவு செய்வதில் திணைமொழி 50 ஏற்றம் பெற்று திகழ்கிறது. நன்றி, வணக்கம்.